தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். OnePlus ரீசெண்டா இந்தியன் மார்க்கெட்ல இன்னும் 2 சீரிஸ்ல புது டிவிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே U சீரிஸ், அதாவது 55 இன்ச்கான டிவி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, அதோட ரிவ்யூ எல்லாமே நான் போட்டிருப்பேன். நீங்க பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் அதுக்கப்புறமாகவே அந்த வீடியோல நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த Y சீரிஸ் விலை கம்மியா லான்ச் பண்ண இந்த Y சீரிஸை பத்தின அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் எப்போ போடுவீங்க, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வீடியோல நான் அதை தான் செய்ய போறேன். ஸோ உங்களுக்காகவே ஒரு 43 இன்ச்கான இந்த OnePlus டிவியுடைய அன்பாக்சிங் பிளஸ் என்னுடைய ரிவ்யூ எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். OnePlus தரப்புல இருந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த Y சீரிஸ் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது 32 இன்ச் அண்ட் 43 இன்ச். இந்த 43 இன்ச் உடைய பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய். இந்த 23,000 ரூபாய் இந்த டிவி எப்படி இருக்கு, என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குயிக்கான ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. பாக்ஸ் மேல நமக்கு OnePlus டிவி அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. சோ இது கொஞ்சம் சின்ன டிவி மாதிரி தான் தெரியுது. பாக்ஸும் எனக்கு அந்த அளவுக்கு ஹெவியா தெரியல. டிவியும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாக்ஸ் மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் கேமட் அண்ட் பெசல்லெஸ் ஆக்சிஜன் பிளே, ஆக்சிஜன் கனெக்ட் அப்படின்றது போல கொடுத்திருக்காங்க. இன்னொரு சைடுல நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் அண்ட் HDMI போல பல விதமான விஷயங்கள் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள நமக்கு டிவி இருக்கு அண்ட் இதோட லெக்ஸ் அந்த ஸ்டாண்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்கு, 2 AAA பேட்டரிஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் ரிமோட்டும் இருக்கு. ரிமோட் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த 55 இன்ச் டிவி மாதிரி இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் இந்த ஃபார்மேட், இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் அந்த 55 இன்ச்ல பாத்தீங்கன்னா அது மேல இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிடில் இருந்ததுன்னா யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டிவி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த டிவியை ஃபர்ஸ்ட் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, டிவியை நான் ஒருத்தனே ஃபிட் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் 55 இன்ச் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த டிவி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குங்க. 43 இன்ச் தான் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அசால்ட்டா தூக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்சமா ஒரு ஸ்லிம் ப்ரொஃபைல் மாதிரி தெரியுது. ரொம்ப ஸ்லிம்மா நீங்க அந்த டிவி அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். பட் ஓரளவுக்கான ஒரு ஸ்லிம் ப்ரொஃபைல் இருக்கு. பட் மெயினான விஷயம், டிவி ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சைடுல இந்த பெசல்ஸ், ரொம்ப ஸ்லிம்மான ஒரு பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டிவியோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயுமே மெட்டல் கிடையாது. ஸ்டாண்டா இருக்கட்டும், மேல இருக்கக்கூடிய ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இது 43 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே தான், 4K கிடையாது, வெறும் ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. பட் அந்த ஃபுல் HDல இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். பட் மெயினா பாத்தீங்கன்னா இந்த ரிமோட்ல நமக்கு தேவையான எல்லா விதமான பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப் அண்ட் மியூட் பண்றது, சர்க்குலர் மோஷன், அந்த இது யூஸ் நேவிகேஷன் யூஸ் பண்ற கீஸ் கொடுத்திருக்காங்க. பேக், அதே போல உங்களுக்கு கூகுள் உடைய அந்த ஆண்ட்ராய்டு UI குள்ள போறதுக்கான பட்டன் கொடுத்திருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட்கான கீயும் இருக்கு. இதுல மைக்கும் கொடுத்திருக்கிறது ஒரு சிறப்பம்சம். நெட்ஃபிளிக்ஸ்கான பட்டன் கொடுத்திருக்காங்க. பிரைம் வீடியோக்கான டெடிகேட்டட் பட்டன் அண்ட் யூடியூப்கான டெடிகேட்டட் பட்டனும் இருக்கு. ஸோ ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லீக்கா இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. பட் இந்த டிவியுடைய போர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2 HDMI போர்ட் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் ஆடியோ ஸ்பீடு போர்ட்டும் இருக்கு, 2 USB போர்ட்டும் இருக்கு, RJ45 கான ஒரு LAN போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆடியோ வீடியோக்கான போர்ட்டும் இருக்கு அண்ட் 3.5mm ஜாக், அந்த 3.5mm போர்ட் கிடையாது. ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க யூஸ் பண்ணதுன்னா மற்ற போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த டிவியில நமக்கு ஆக்சிஜன் பிளே தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பெரிய டிவில எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான கண்டென்ட்ஸும் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்துடும். நீங்க பிரைம் வீடியோஸ்ல இருந்து, நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து எங்கெங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்களோ புது கண்டென்ட் என்னென்ன வந்திருக்கு, மூவிஸ்ல இருந்து, ஷோஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே காமிச்சிடும். நீங்க கிளிக் பண்ணி ஈஸியா பார்த்துக்கலாம். இது Android 9 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ ஆக்சிஜன் பிளே உடைய முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னா, அது ஸ்மூத்னஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது இதுலயும் ஓரளவுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க. நல்ல ஆப்டிமைசேஷன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. OnePlus டிவி நான் ரீசெண்டா ரிவ்யூ பண்ணும்போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதே விஷயம் தான் எனக்கு இதுலயும் பிடிச்சிருக்கு. OnePlus கனெக்ட் ஆப், எஸ், இந்த செக்மெண்ட்லயும் இந்த 43 இன்ச்லயும் அவங்க OnePlus கனெக்ட் ஆப் உடைய சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க OnePlus கனெக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அது எந்த ஸ்மார்ட் போன் இருந்தாலும் சரி, இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டிவி கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க ஒரு தடவை அப்படின்னா, இந்த ரிமோட்டை நீங்க தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அந்த ஆப் மூலமாகவே உங்க டிவியை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சேனல் மாத்துறதுல இருந்து, நேவிகேஷன் பண்றதுல இருந்து, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, உங்க நண்பர்களுக்கு நம்ம நார்மலா போட்டோ எடுத்து அனுப்புவோம் இல்லையா, அது தேவை கிடையாது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை டைரக்டா சென்ட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணலாம். பாஸ்வேர்ட்ல இருந்து நீங்க சர்ச் பண்றது எல்லாமே டைப் பண்ணிக்கலாம். கூகுள் அசிஸ்டண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் அந்த ஆப்லேயே கொடுத்துருக்கிறதுனால நான் எப்பவுமே என் போன்ல டிவியை மாத்தி கண்ட்ரோல் பண்றதுக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கிரிக்கெட்டை மாத்தி பார்க்கலாம். இதுல டிஃபால்ட்டா நமக்கு குரோம்காஸ்டும் கொடுத்திருக்காங்க அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் இதுல டிஃபால்ட்டாவே சப்போர்ட் வருது இந்த ரிமோட்ல. சோ நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈஸியா பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓபன் தமிழ் டெக் யூடியூப் சேனல். பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்னது அழகா ரெகக்னைஸ் ஆயிடுச்சு. நம்ம சேனல் ஓபன் ஆயிடும். தமிழ் டெக் ஆன் யூடியூப் ரீசெண்டா போட்ட வீடியோ வந்துரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்ல வீடியோ வந்துருக்கு. அண்ட் இதில் மியூட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. பிகாஸ் ஒரு சில ஸ்மார்ட் டிவியில் அந்த ஆப்ஷன்லாம் இருக்கிறது இல்லை. க்யூட்டாக ரிமோட் இருந்தாலும் மியூட் ஆப்ஷனை விட்டுறாங்க. பட் இவங்க கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது.
இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிவின்றதுனால மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபுல் ஹெச்டி வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் இருக்கக்கூடிய குவாலிட்டியில் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். 4K இருந்தாலும் இதில் 1080p தான் மேக்ஸிமம் வந்து ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ குவாலிட்டி பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டியை மெயினாக பேசணும் அப்படின்னா இந்த 43 இன்ச்சில் பிக்சர் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்குலாம் கிடையாது. நல்ல பிக்சர் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பிக்சர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான். பட் இதில் 93% DCI P3 கலர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல பஞ்சியாக நல்ல அக்யூரேட்டாக வந்து தெரியுது. பட் பிளாக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். பட் இந்த நார்மல் டிஸ்பிளேல இவ்வளோ அளவுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ இதில் உங்களுக்கு பிளே ஸ்டோரோட ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸ் நீங்கள் இதில் இல்லாத ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிறைய விதமான ஆப் சப்போர்ட் வந்து இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான கேம்ஸும் நீங்கள் விளையாடலாம். 1GB ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் 8GB இன்பில் ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு மினிமமான கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட்டை கேமராவை பார்த்து ஆப்ரேட் பண்ணுறேன். பட் பின்னாடி வந்து ஈஸியாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவேன். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் டால்பி ஆடியோட சப்போர்ட்டும் இருக்கு. 20 வாட்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சின்ன ரூமா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா வந்து தெரியும். கொஞ்சம் பெரிய ஹால்லாம் வச்சு நீங்க கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா இருக்கணும், பஞ்சினஸ் இருக்கணும்ன்ற பட்சத்தில் அது இதில் இருக்காது. பட் லவுட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் லவுடாவே இருக்கும். பட் கொஞ்சம் அந்த ஆடியோ குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஆடியோ குவாலிட்டி இந்த மாதிரி டிவியில் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க தனியாக ஸ்பீக்கர் வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த டிவியை பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ இமேஜ் உடைய குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த 43 இன்ச்சில் நான் ஏற்கனவே நிறைய டிவிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிவியை கம்பேர் பண்ணும்போது இதோடைய கலர் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா வந்து தெரியுதுன்னு தான் சொல்லும். இதோடைய காமா என்ஜின் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிக்சருடைய கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா வைப்ரண்டாக தெரியுது. ஐக்கு கொஞ்சம் ப்ளீசிங்காக வந்து இருக்கு. ஸோ நல்ல கலர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்கு. அண்ட் பார்க்கறதுக்கு இந்த பெசல்லெஸ் டிஸ்பிளே மாதிரி தெரியறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மாடர்னான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கு. பிரைசிங் 23,000 ரூபாய். இந்த 23,000 ரூபாய்க்கு OnePlus கனெக்ட்ல இருந்து இந்த பிக்சர் குவாலிட்டி எனக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயம். நான் அந்த மாதிரி ஒரு பிக்சர் குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த 43 இன்ச்க்கான OnePlus டிவி எப்படி இருந்தது நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த டிவியை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்கு இல்லை கம்பேரிசன் இது கூட பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.